இப்போ ரவா கேசரி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு முக்கியமான டிஷ்ஷு. சேனலுக்கு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ஹோம் அண்ட் கிச்சன் குக்கிங் சேனல். இப்போ ரவா கேசரி செய்ய அளவு தான் ரொம்ப முக்கியம். அந்த முந்திரி, திராட்சை, அந்த சர்க்கரையோட அளவு, அந்த ரவையோட அளவு, அதுக்கு ஏற்ற தண்ணி அளவு எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது கரெக்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே இந்த கேசரி செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். ஒரு பேன் எடுத்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அது சூடாயிருச்சு. இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்து வறுத்துக்கலாம். நெய்யோடு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கணும். அப்போ ஒரு மணம் வரும். அந்த நெய், அந்த ரவையும், அந்த வாசனை. அதை வறுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இன்னொரு கடாயில் முந்திரி சீக்கிரமே வரக்கூடாது. திராட்சை மட்டும் டக்குனு உப்பி வந்துடும். அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரியை போடுறேன் வச்சு, திராட்சை அதையும் வறுக்கிறேன். அது நல்லா உப்பி வருது. அதையும் ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே பேனில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அதை சூடாகணுன்னா இந்த 1 கப் ரவை எடுத்த கப்பில் 2.5 அல்லது 3 அளவு தண்ணி அதை எடுத்து ஊற்றி நல்லா சலன்னு கொதி வரணும் தண்ணி. ஃபுட் கலரு, ஆரஞ்சு கலர் எடுத்து லைட்டாக ஒரு துளி அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரணும் தண்ணி. கொதி வந்துடுச்சு. இப்போ இடித்து வச்சுருக்க ஒரு 3-4 ஏலக்காய் அதையும் போட்டு அதையும் தண்ணியில் சலன்னு கொதியணும். அப்போ ஒரு வாசனை, அந்த ஏலக்காய் வாசனை நல்லா வரும். அப்போ லைட்டாக மைல்டாக கொஞ்சம் தூள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போதே கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக ஆக்கிரும் அந்த தூளாக இது சேர்க்குறப்ப. இப்போ வறுத்து வச்சுருக்க ரவை எடுத்து அந்த கொதி வந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப கட்டி எதுவும் வரக்கூடாது. கட்டி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி அந்த ரவையானது அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். நம்ம ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு சர்க்கரை, நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை 1 கப் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் கொஞ்சம் தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அதையும் போட்டு நல்லா கிளறணும். கிளறப்ப தான் அதை பிசு இல்லாமல் ஒரு சாஃப்ட் கேசரி கிடச்சிருக்கு. அப்போ முந்திரி, அந்த திராட்சையிலையும் நெய் இருக்கும். இந்த ரவையில் வறுக்கிறப்ப அந்த நெய், அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நெய்யை சேர்த்துருக்கோம். எல்லாமே சேர்ந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு ஒரு சுவையான ஒரு கேசரி
ஒரு சுவையான கேசரி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.